அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி சுரேஷோட வீட்டுக்கு வந்த உடனே சுரேஷ் கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்காக பேசுனீங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சுரேஷ் வந்து சொல்கிறாரு, உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசல. என் அப்பாவையும் அம்மாவையும் மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் நீயும் புரிஞ்சுக்கணும். உன்னால் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் உனக்காக நான் பேசியிருக்கேன் அழகுமதி. அதனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அழகுமதி சொன்ன உடனே சுரேஷ் சந்தோஷப்படுறாரு. ஆனால் மலர் அழகுமதி கிட்ட பேசாமல் அமைதியாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, சுரேஷ் வந்த உடனே எதுக்கு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு தான் ஒன்றுமே புரியல. அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையேன்னு தான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் மலர் நம்ம பேச்சை கேட்டு அழகுமதி கிட்ட பேசவே கூடாது. மலர் மட்டும் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும். அழகுமதி எந்த வேலையும் பார்க்காம இருந்தால் சரிப்பட்டு வராது. இனி மலர் தான் அழகுமதி கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவன் சொல்கிறாரு, அதான் மலர்கிட்ட தெளிவாக பேசியிருக்கோம்ல. மலர் இந்த வீட்டோட மூத்த மருமக. நம்ம பேச்சை கேட்டு பொறுப்பான மருமகளாக இருக்கிற மாதிரியே இங்கே அழகுமதியும் கண்டிப்பாக நம்ம பேச்சை தான் கேட்கணும். மலர் கண்டிப்பாக அழகுமதி கிட்ட நமக்காக பேசுவா. ராஜலக்ஷ்மி, நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதாங்க. அழகுமதியால் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அதுவே போதும். சுரேஷோட வாழ்க்கையை நினச்சாதான் ரொம்பவே பதட்டமாக இருக்குது. தங்கராஜ் மாப்பிள்ளை பேச்சை கேட்டு சுரேஷுக்கு அழகுமதியை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் சுரேஷ் ரொம்ப கஷ்டப்படுறான். இத்தனை நாள் தங்கராஜ் வீட்டில் இருந்து இப்போ தான் சுரேஷ் திரும்பி வந்திருக்கான். இனியாவது அழகுமதி சுரேஷை புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு பேசும்போது அதெல்லாம் கண்டிப்பாக அழகுமதி இனி நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படின்னு ராகவன் சொல்கிறாங்க. இங்கே பாக்யராஜ் கிட்ட மலர் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு. நான் அழகுமதி கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அழகுமதி கிச்சனுக்கு வந்தாலும் அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ இனி வேலை செய்யக்கூடாது. ஆனால் அழகுமதி என்னென்ன வேலை செய்யணும்னு நீ தான் சொல்லணும். அழகுமதி இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அழகுமதி கிட்ட நான் எப்படிங்க பேச முடியும்? அழகுமதி என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. இப்போ வரைக்கும் ராஜலக்ஷ்மி அத்தை அழகுமதி உன்னை புரிஞ்சுக்காம பேசினாலே நீ எதுக்கு அழகுமதி கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால் அழகுமதி கிட்ட நான் பேச போகிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க மலர். வீட்டுக்கு வந்த உடனே சுரேஷ் நம்மக்கிட்ட பேசிட்டாரு. அதே மாதிரி மலரக்காவும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு கிச்சனுக்கு வந்த அழகுமதி மலர்கிட்ட பேசணும்னு வராங்க. ஆனால் மலர் பாக்யராஜ் கிட்ட பேசிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. அழகுமதி கிட்டே நீ பேசக்கூடாது. எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னா நானும் இந்த வீட்டில் மூத்த மருமக அப்படின்றத அழகுமதி புரிஞ்சுக்கணும். அழகுமதி என்னுடைய தங்கச்சி தான். இருந்தாலும் அழகுமதி என்னை புரிஞ்சுக்காம இப்படி ராஜலக்ஷ்மியத்தை ஏதாவது பேசி பிரச்சனை செஞ்சாங்கன்னா என்கிட்டயும் எதுக்கு கேள்வி கேட்கணும்? நான் பொறுப்பான மருமகளாக இந்த வீட்டில் இருக்கிறது அழகுமதிக்கு பிடிக்கலையா என்ன? அதனால் அழகுமதி கிட்ட பேசாமல் இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படின்னு மலர் வந்து யோசிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு திரும்பி வந்ததால அழகுமதி ரொம்ப சந்தோஷமா மலர்கிட்ட பேசணும்னு அப்பப்ப மலர்கிட்ட வந்து பேசுறதுக்காக வராங்க. ஆனா மலர் வந்து அழகுமதி பேச்சை கேட்காம அழகுமதி பேச வரும்போதெல்லாம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. என்ன மலரக்கா கிட்ட நம்ம பேசணும்னு வரும்போதெல்லாம் பேசவே மாட்டிக்கிறாங்க. அப்ப மலரக்கா நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்களா? நான் தான் தேவையில்லாம பேசிட்டேன். அவங்க கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணுமே. மலரக்கா என்னை புரிஞ்சுக்காம என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு அழகுமதி வந்து யோசிக்கிறாங்க. இங்க தன்னுடைய ரூம்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க மலர். அந்த சமயம் அங்க வந்து அழகுமதி மலர்கிட்ட சொல்றாங்க, மலரக்கா, நான் உங்ககிட்ட பேசணும்னு கிச்சனுக்கு வந்தேன். நீங்க நான் பேசுறத கவனிக்காம அங்கிருந்து கிளம்பிட்டீங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா? உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் நான் ராஜலக்ஷ்மி அத்தை வீட்டுக்கு வரணும்னே நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட பேசணும். இந்த வீட்ல எனக்குன்னு சப்போர்ட் பண்ணது நீங்க மட்டும்தான். உங்கள நான் புரிஞ்சுக்காம ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. அக்கா என்ன ஆச்சு? அப்படின்னு மலர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, அதான் நீ வீட்டுக்கு வந்துட்டல்ல அழகுமதி. நான் எதுக்காக உன்கிட்ட பேசணும்? அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல பொறுப்பா வேலையெல்லாம் செய்றேன். இவங்க பேச்செல்லாம் கேட்டு ஒவ்வொரு வேலையா செஞ்சு குடுக்குறேன். அதனால இந்த வீட்ல எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கிடைக்கலன்னு நீ நெனைக்கிற. அதனால நீ பேசுனதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலனாலும், அதெல்லாம் நெனச்சு நான் எவ்வளவோ மனசு வேதனையோட தான் இருக்கேன்.
நீ மன்னிப்பு கேட்டா இதெல்லாம் சரியாகாது அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா நான் வேணும்னே அப்படிலாம் பேசல. ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. நான் பேசின பேச்சால நீங்க இவ்ளோ மனசு வேதனைப்படுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. வீட்ல இருக்க யாருமே என்ன புரிஞ்சுக்காம, தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சதால, நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். ராஜலட்சுமி அத்த தான் தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சாங்கன்ற உண்மைய வீட்ல எல்லார்கிட்டயும் நீங்க சொல்வீங்கன்னு நெனச்சேன். நீங்க அப்பவும் எனக்காக பேசல. ஆனா, இந்த வீட்ல இனி அழகுமதி இருக்கவே கூடாதுன்னு எல்லாரும் பேசினப்ப, நீங்களும் அமைதியா தானே இருந்தீங்க. நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசல. நடந்த உண்மைய சுரேஷ் கிட்ட தெளிவா சொல்லவும் இல்ல. அதனால தான் நான் இப்படிலாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. நான் இந்த வீட்ல இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க மட்டும் தான் இந்த வீட்ல எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆனா, நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. என்ன இருந்தாலும் நீங்க இந்த வீட்டு மூத்த மருமக. உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு, மரியாதைய நான் குடுத்துருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "அழகுமதி, இப்ப நீ புரிஞ்சுகிட்டு எனக்காக பேசுற. ஆனா, எப்பயுமே இப்படிதான் தேவையில்லாம என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம, நான் பாக்கியராஜ உண்மையாவே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். கண்டிப்பா நான் இவங்க பேச்ச கேட்டு தான் ஆகணும். ஆனா நீ இந்த கல்யாணமே உனக்கு பிடிக்காம தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. அது மட்டும் இல்லாம, நான் இந்த வீட்ல இருக்கணும்னா, என் வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கணும்னா, கண்டிப்பா ராஜலட்சுமி அத்த பேச்ச கேட்கணும். அது மட்டும் இல்லாம, உன்ன மாதிரி நான் வேலைக்கு போகல, சம்பாதிக்கல. வீட்ல இருக்க வேலையவும் சரியா செய்யலன்னா, அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை எப்படி கிடைக்கும்? அதனால தான் பொறுப்பான மருமகன்னு இவங்க எல்லாரும் என்ன பாராட்டுறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யல. இந்த வீட்டு மருமகளா என் வேலைய சரியா செய்யணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்காக சமைச்சு குடுக்குறேன். நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்றேன். நீ இந்த வீட்டுக்கு வந்த உடனே உன்ன நல்லா பார்த்துக்கணும்னு நெனச்சேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கல. பரவால்ல. நான் என் வேலைய பார்க்குறேன் அழகுமதி. நீ உன்னுடைய வேலைய கவனமா பாரு. இனி உன்னால எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்க. அவ்வளவுதான். இந்த வீட்ல இருக்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. ஏன் பாக்யராஜ் கூட என்ன புரிஞ்சுக்கல. அப்புறம் இப்ப தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க போற? நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க வேண்டாம். எனக்காக சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். நீங்க உங்க வேலைய சரியா பாருங்க. அதுவே போதும்னு சொன்ன உடனே, மலரக்கா ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லும்போது, அழகுமதி, இப்ப நீ என்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தன்னா, அப்புறம் ராகவன் மாமா, ராஜலட்சுமி அத்த இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. இப்பவே அவங்க யாரும் உன்கிட்ட பேசுறதில்ல. எனக்கு தான் பிரச்சனை வரும். நீ இங்கேருந்து கிளம்பு. உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ காலேஜுக்கு கிளம்பும்போது சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர்கிட்ட அழகுமதி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனா மலர் ரொம்பவே மனசு வேதனையோட இருக்கிறதுனால, அழகுமதி பேசுனதெல்லாம் நெனச்சு பார்த்து, அழகுமதிக்கு சரியான பதில் குடுக்குறாங்க. உடனே அழகுமதியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் மட்டும் அழகுமதி மாதிரி வேலைக்கு போயிருந்தா, இந்த வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த வீட்ல எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க. இப்ப அழகுமதி வேலைக்கு போறாங்க. அதனால சுரேஷ் சப்போர்ட் பண்றான். இப்ப ராஜலட்சுமி அத்தையும், ராகவன் மாமாவும் அழகுமதி கிட்ட பேசவே யோசிக்கிறாங்க. அப்படியே பேசினாலும் ஏதாவது பிரச்சனை வரும்னு நெனைக்கிறாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் மட்டும் இந்த வீட்ல எவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாம எல்லா வேலையவும் பார்த்துக்கிறேன். ஆனா என்ன ராஜலட்சுமி அத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ராகவன் மாமாவும் என்ன புரிஞ்சுக்காம ரொம்பவே ஏளனமா பேசுவாங்க. அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க மலர். இங்க காலேஜ்ல இருந்து அழகுமதி வீட்டுக்கு வந்த உடனே, இங்க மலர் அழகுமதிக்கு காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. இத பார்த்த ராகவன் ரொம்ப கோவமா மலர்கிட்ட எவ்வளவோ பேசியிருக்கோம். அழகுமதிக்காக நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப நம்ம பேசினது எல்லாத்தையும் மறந்துட்டு, மறுபடியும் அழகுமதி வீட்டுக்கு வந்த உடனே மலர் காஃபி கொண்டு வந்து குடுக்குறா. சந்தோஷமா பேச ஆரம்பிச்சுட்டாளா? அப்ப நம்ம பேச்ச மலர் கேட்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாளா? மலர் நம்ம வீட்டு மருமக. நம்ம பேச்ச தான் கேட்கணும்னு நான் யோசிக்கிறேன். அழகுமதி அப்படி இல்லையே! அழகுமதி இந்த வீட்ல எங்க பேச்ச கேட்டா மட்டும் தான் இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லன்னா, அவங்க வீட்டுக்கு தான் போகணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா, இப்படியே மலர் நம்ம பேச்ச கேட்காம இருந்தா, அழகுமதி மாதிரியே மலரும் நம்மள எதிர்த்து பேச ஆரம்பிச்சுருவா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அழகுமதி இப்ப தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா, மலர் இத்தன வருஷமா நம்ம பேச்ச கேட்டுட்டு இருந்த மலரு, இப்ப நம்ம பேச்ச கேட்காம அழகுமதி சொல்ற வேலைய செய்ய ஆரம்பிச்சுட்டாளா? அப்படின்னு யோசிக்கும்போது அந்த சமயம் அங்க வந்த ராஜலட்சுமி, "என்னாச்சுங்க? மலர் உங்களுக்கு காஃபி குடுக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. மலரு, "எனக்கு காஃபி குடுக்கல. ஆனா வீட்டுக்கு வந்தா அழகுமதிக்கு காஃபி குடுத்துட்டு இருக்கா." "என்ன ராஜலட்சுமி? என்ன நடக்குது?" "நம்ம தான் அழகுமதி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மலர்கிட்ட ரொம்ப தெளிவா சொன்னோம்ல, நீ மூத்த மருமக. உன்னுடைய பேச்சு தான் அழகுமதி கேட்கணும். அப்பதான் அழகுமதி உன்னை எதிர்த்து பேச மாட்டான்னு மலருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா, மலர் நம்ம பேச்ச கேட்காம இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி?"
நீயும் மலர்கிட்ட பேசி புரிய வைக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க நான் தான் மலர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேனே! மலர் இப்படிலாம் செய்வான்னு யோசிக்கவே இல்ல. நானும் பார்க்குறேன். எப்ப பார்த்தாலும் மலர் மட்டும் தான் கிச்சன்ல இருக்கா. நான் வேலைக்கு போறேன்னு அழகுமதி கிளம்பிர்றா. நம்ம பேச்ச அழகுமதி என்னைக்கும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு தான் அழகுமதி இந்த வீட்ல இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு ராஜலட்சுமி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே அழகுமதி சொல்றாங்க, "இன்னைக்கு நீங்க எனக்காக சமைச்சு குடுத்த சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்தது மலரக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? உனக்காக மட்டும் இல்ல, வீட்ல எல்லாருக்காகவும் இந்த சாப்பாட தான் செஞ்சு குடுத்தேன். எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்கு, ருசியா இருக்குன்னு என்ன பாராட்டி பேசுனாங்க" அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ருசியா சமைச்சு குடுக்குறீங்க. ஆனா, எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் செய்ய தெரியாது. எனக்கும் நீங்க தான் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அழகுமதி, இப்ப எனக்கு வேலை இருக்கு. நான் அப்புறமா உனக்கு இந்த சாப்பாடெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு மலர் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ராஜலட்சுமி வந்து, "மலரு என்ன செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "அத்தை துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அத்தை. இன்னும் கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் செய்யணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் இருக்கட்டும். அழகுமதி கிட்ட பேசவே வேண்டான்னு சொன்னா, நீ என்ன ரொம்ப நேரமா அழகுமதி கிட்ட பேசிட்டு இருக்க?" "ஆமா. "நீ முதல்ல தைலம் எடுத்துட்டு வா. எனக்கு கால் வலிக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வரேன் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மலர் ராஜலக்ஷ்மி பேச்ச கேட்டு ராஜலக்ஷ்மியோட ரூமுக்கு வராங்க. "அத்த இப்ப என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்ட உடனே, "அதான் நான் சொன்னேன்ல, கால் ரொம்ப வலிக்குதுன்னு. தைலம் போட்டுடு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலரும் அந்த வேலையெல்லாம் செய்றாங்க. "அத்த ஏன் அத்த கோவப்படுறீங்க? ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க? நான் அழகுமதி கிட்ட பேசவே இல்ல. அவங்க தான் வந்து பேசுனாங்க. நான் என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி காலேஜ்லேருந்து வந்த உடனே கிச்சன் பக்கம் வரதே இல்ல. ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா. ஆனா அழகுமதி வந்த உடனே காஃபி கொண்டு வந்து குடுக்குற. உனக்கு வேற வேலை இல்ல? இங்க என் வீட்டுக்காரர் ராகவன் இங்க தானே இருக்காரு. நாங்க வீட்லயே இருக்கிறதுனால, எங்க பேச்ச கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? எங்களுக்கு நீ காஃபி குடுக்கல. ஆனா அழகுமதி வந்த உடனே சந்தோஷமா பேசிட்டு இருக்க. காஃபி குடுக்குற. அழகுமதிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு குடுக்குற. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் அழகுமதி உன்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாளே! அதெல்லாம் மறந்துருச்சா? இன்னும் நீ அழகுமதிய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அப்ப எங்க பேச்ச கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்ன சொன்னாலும் எங்க பேச்ச கேட்காம நீ அழகுமதி கிட்ட பேசின, அப்புறம் இந்த வீட்ல நீ இருக்க முடியாது. உங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை என்ன பேசுறீங்க? அழகுமதியும் நானும் உங்க மருமக தானே! ஒரே வீட்ல தான் இருக்கோம். அவங்க வந்து பேசும்போது எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? எனக்கும் தெரியும். அழகுமதி பேசின எதையும் நான் மறக்கவே இல்ல. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் அழகுமதி என்கிட்ட வந்து பேசுறாங்க. சந்தோஷமா பேசுறாங்க. நான் சமைச்சு குடுத்த சாப்பாடு ருசியா இருந்ததுன்னு பாராட்டி பேசுறாங்க. அப்ப நான் பேசாம இருக்க முடியுமா? அத்தை உங்களுக்காக காஃபி கொண்டு வந்து குடுக்குறேன். ஆனா இப்படிலாம் பேசாதீங்க அத்தை. நான் வந்து பாக்யராஜ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த வீட்டோட மருமக. நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்னு, நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு போகணும்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க அத்த. அப்படின்னு சொல்லும்போது, அதான் எங்க பேச்ச கேட்கிறதே இல்லையே. அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றேன்ல, அதனால தான் இப்படிலாம் நானும் பேசினேன். இப்ப உன்கிட்ட நான் தெளிவா பேசிட்டேன். இதுக்கு மேல அழகுமதிக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்குறது, காஃபி குடுக்குறது, சந்தோஷமா பேசுறது, அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றதுன்னு ஏதாவது தேவையில்லாத வேலைய செஞ்ச, நான் வேணும்னா இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கலாம். ஆனா என் வீட்டுக்காரர் ராகவன் கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாரு. புரியுதா? மொதல்ல இங்க வந்து வீட்ல இருக்க எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து குடு. அதுக்கப்புறம் அழகுமதி கிட்ட பேசலாம். புரியுதா? அப்படின்னு சொல்றாங்க. "அத்த காஃபி கொண்டு வரேன்" அப்படின்னு. அங்கருந்து கிளம்பி வந்த மலர் ரொம்ப கோவமா, "அழகுமதி கிட்ட பேசக்கூடாது. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து குடுக்கணும்னு" ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "ஏன்? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே! நீ இவ்ளோ வேலை செய்றியே! கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு மலருன்னு என்னைக்காவது பேசியிருப்பாங்களா? இப்ப அழகுமதி வந்த உடனே மறுபடியும் ராஜலக்ஷ்மி என்கிட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அழகுமதி கிட்ட பேச முடியாது. அப்படியே பிரச்சனை செஞ்சாலும் அழகுமதி சரியான பதில் குடுப்பாங்க. அதனால ராகவன் மாமாவும், ராஜலக்ஷ்மி அத்தையும் அழகுமதி கிட்ட பேசக்கூடாதுன்னு நெனச்சுட்டு, என்கிட்ட இப்படிலாம் பேசுறாங்களே! நான் என்ன செய்றது? நான் அழகுமதி கிட்ட பேசாம இருந்தா, பாக்கியராஜ் என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அழகுமதி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசாதீங்கன்னு சொன்னாலும் அழகுமதி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் செய்ய முடியும்? அப்படின்னு ராகவன் மேலயும், ராஜலக்ஷ்மி மேலயும் ரொம்பவே கோவமா இருக்காங்க. மலர். அடுத்த நாள் எல்லாரும் சாப்பிடுறதுக்காக வராங்க. உடனே ராகவன் சொல்றாங்க, "அ சுரேசு, அழகுமதி கிட்ட சொல்லு. முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா நீங்களே சொல்லலாமே" அப்படின்னு சொல்லும்போது, "நாங்க தான் அழகுமதி கிட்ட பேச மாட்டோமே. அப்புறம் எதுக்காக அழகுமதி கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லணும்? எந்த வேலையும் செய்யாம, இந்த வீட்டு மருமகளா இருந்தா சரிப்பட்டு வராது. நாங்க சொல்றத அழகுமதி செய்யணும். அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி, "அதான் அப்பா சொல்றாங்கல்ல, சாப்பாடெல்லாம் எடுத்து வை" அப்படின்னு சொல்லும்போது, "எடுத்துட்டு வரேங்க" அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா மலர் உடனே அ அழகுமதி கிட்ட சொல்றாங்க, "நான் ஏற்கனவே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்றாங்க. "இல்லங்க, நானே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறேன்னு" சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. அந்த சமயம் மலர்கிட்ட சொல்றாங்க, "மலரு, நீ இனி எங்களுக்காக சமைக்க வேண்டாம். நீ உன்னுடைய வேலைய பாரு. ராகவிய பார்த்துக்க. இனி எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அழகுமதி சமைச்சு குடுக்கட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அழகுமதிக்கு சரியா சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அப்புறம் நீங்க சொல்ற சாப்பாட எப்படி சமைச்சு குடுக்க முடியும்? அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மலரு எதிர்த்து பேசுற? நீ தான் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னா உன்னுடைய வேலைய மட்டும் பாரு. உனக்குன்னு நெறைய வேலை இருக்கும்ல. ராகவிய பார்க்கணும். மத்த வேலையெல்லாம் பார்த்துக்க. ஆனா கிச்சன்ல இருக்க வேலைய இனி அழகுமதி பார்த்துக்கட்டும்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க, என்னால இத்தன பேருக்கும் சமைக்க தெரியாது. எனக்கு சரியா சமைக்கவே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் இப்படி செய்றீங்க? வேணும்னா மலர் அக்கா எனக்கு உதவி செய்யட்டும். அவங்க சொல்ற மாதிரியே நான் சமைக்கிறேன். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத்தன வருஷமா மலரு எங்கள எதிர்த்து பேசினதே இல்ல. நாங்க சொன்ன வேலைய அப்படியே செய்வா. மலர் மட்டும் இந்த வீட்டுக்கு வரும்போது, ரொம்ப நல்லா சமைக்க தெரிஞ்சுக்கிட்டா வந்தா? இல்லையே! எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா நீ வந்து இத்தன நாளாவது என்ன சமைக்கணும் அப்படின்னு பொறுப்பா கேட்டதில்ல. சமைச்சு குடுக்கணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீ மலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். நாங்க சொல்ற சாப்பாட சமைச்சு குடுக்கணும் அப்படின்னு ராஜலட்சுமி ரொம்ப கோவமா பேசுறாங்க. மலர் யோசிக்கிறாங்க. ராஜலட்சுமி அத்தையும், ராகவன் மாமாவும் வேணும்னே பிரச்சனை செய்றாங்க. அது மட்டும் இல்லாம, எப்படியாவது அழகுமதி இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அழகுமதிய அவங்க வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பிரச்சனை செய்றாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா, சுரேஷ் இதெல்லாம் புரிஞ்சுக்காம, அழகுமதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசாம அமைதியா இருக்கானே! என்ன செய்றது? இங்க அழகுமதி இத்தன பேருக்கும் எப்படி சமைப்பாங்க? அதுலயும் இங்க ராகவன் மாமா அ சொல்ற எல்லாத்தையும் சமைச்சு குடுக்கணும்னா, அவ்வளவுதான் ரொம்ப நேரம் ஆகும். கண்டிப்பா இதனால பிரச்சனை வரதான் போகுது. நம்ம முடிஞ்ச அளவு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மலர் வந்து யோசிக்கிறாங்க. இங்க வீட்ல இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்க தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே ராகவன் சொல்றாங்க, "மாப்பிள எப்படி இருக்கீங்க? ரேவதி எப்படி இருக்காங்க? பசங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு?" கேட்கும்போது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. "ஆமா, சுரேஷும், அழகுமதியும் எப்படி இருக்காங்க? அழகுமதி இப்பயாவது உங்க பேச்ச கேட்குறாளா?" அப்படின்னு சொல்லும்போது, "இன்னைக்கு அழகுமதி தான் எங்க எல்லாருக்காகவும் சமைச்சு குடுக்குறாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சுரேஷ் கிட்ட ஏற்கனவே சொன்னேன். நம்ம பேச்ச தான் அழகுமதி கேட்கணும். அழகுமதி வேலைக்கு போறதுனால, வீட்ல இருக்க வேலைய செய்ய மாட்டேன்னு சொன்னா, அழகுமதி இனி வேலைக்கு போகவே வேண்டான்னு சுரேஷ் கிட்ட ரொம்ப தெளிவா பேசினேன். இப்ப அழகுமதி உங்க பேச்ச கேட்டு உங்க எல்லாருக்கும் சமைச்சு குடுக்குறாங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "தங்கராஜ் மாப்ள, நீங்க தான் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க மட்டும் சுரேஷ் கிட்ட பேசி புரிய வைக்கலன்னா, அழகுமதி மறுபடியும் எங்க பேச்ச கேட்காம தான் இருந்திருப்பா. ஆனா இப்ப அழகுமதி எங்கள எதிர்த்து பேசுறதில்ல. எங்க பேச்ச கேட்கிறா. எங்களுக்கு அதுவே போதும். இன்னைக்கு எல்லாருக்கும் அழகுமதி சமைச்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. இந்த வேலைய அழகுமதி எப்படி செய்றான்னு நானும் பார்க்க தான் போறேன். நாங்க யாரும் அழகுமதி கிட்ட பேசுறதே இல்ல. மறுபடியும் அழகுமதியால பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க ரொம்பவே கவனமா இருக்கோம். ஆனா அழகுமதி மறுபடியும் எங்க பேச்ச கேட்காம, தேவையில்லாம பிரச்சனை செஞ்சா நாங்க பொறுமையாவே இருக்க மாட்டோம். இனி அழகுமதி அவங்க வீட்டுக்கே போகட்டும்னு தெளிவா பேசிருவோம். என்ன சுரேஷோட வாழ்க்கைய பத்தி தான் ரொம்ப யோசிக்கிறோம்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அழகுமதி சரியா சமைச்சு குடுப்பாங்க. ஆமா, மலரும், பாக்கியராஜும் எப்படி இருக்காங்கன்னு?" கேட்கும்போது, "நம்ம வீட்டு மருமக மலரு சந்தோஷமா தான் இருக்கான்னு" சொன்ன உடனே, "என்னது? நம்ம வீட்டு மருமக மலரா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, மலர் ரொம்ப பொறுப்பான மருமக. நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் சரியா செஞ்சுருவாங்க" அப்படின்னு மலர ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க ராகவன். அந்த சமயம் மலர் வந்து யாருக்கும் தெரியாம கிச்சன்ல இருக்க அழகுமதிக்கு உதவி செய்றதுக்காக வராங்க. "என்ன அழகுமதி, சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டியா? தங்கராஜ் அண்ணன் வேற வந்திருக்காரு. நீ தான் இன்னைக்கு சமைக்கிறேன்னு ராகவன் மாமா வேற பேசிட்டு இருக்காரு. நீ சரியா சமைச்சு குடுத்தா தான் இவங்க உன்ன புரிஞ்சுப்பாங்க. மறுபடியும் ராகவன் மாமாவும், ராஜலட்சுமி அத்தையும் உன்ன புரிஞ்சுப்பாங்க. உன்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நீ சீக்கிரமா சாப்பாடெல்லாம் செய்யணும்" அப்படின்னு. அ என்னதான் அழகுமதி இப்படிலாம் பேசியிருந்தாலும், அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக மலர் கிச்சனுக்கு வந்து இங்க அழகுமதிக்காக உதவி செய்றாங்க. இங்க ராகவன் கேட்ட மாதிரியே சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. அந்த சமயம் அங்க வந்த தங்கராஜ் வந்து, "என்ன மலரு, கிச்சன்ல என்ன செய்றீங்க? இன்னைக்கு அழகுமதி தானே சாப்பாடெல்லாம் செய்ய போறாங்க" அப்படின்னு கேட்ட உடனே, "ஆமா மலரு, நான் உன்ன என்ன சொன்னேன்? ராகவிய பாத்துக்க சொன்னேன். இங்க என்ன செய்றேன்னு?" கேட்கும்போது, அங்க கிச்சன்ல இருக்க எல்லா வேலையவும் அ அழகுமதிக்காக மலர் தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உடனே தங்கராஜ் வந்து, "என்ன ராகவன் மாமா, மலர் உங்க பேச்ச கேட்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா மலர் உங்க பேச்ச கேட்காம அழகுமதிக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. இப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும்"
மலர் மட்டும் இல்ல, அழகுமதியும் உங்க பேச்ச கேட்கவே கூடாதுன்னு இருக்காங்க. ஏன் அழகுமதியால உங்களுக்கெல்லாம் சமைச்சு குடுக்க முடியாதா? நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தாலும் ரேவதி தானே சமைச்சு குடுக்குறாங்க. ஆனா மலர் உங்க பேச்ச கேட்காம அழகுமதி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியில்லையே! அப்படின்னு சொன்ன உடனே ராகவன் ரொம்ப கோவமா, "மலரு இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலர் என்ன செய்யன்னு தெரியாம அங்க வந்து, "என்ன மாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மலரு? என்ன செஞ்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அழகுமதியால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு உதவி செய்றதுக்காக தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல மாமான்னு" சொல்லும்போது, "எங்க பேச்ச கேட்காம எப்ப பார்த்தாலும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றத எங்களால ஏத்துக்க முடியாது. எங்க பேச்ச கேட்டா தான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆனா நீ அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றியா? இதெல்லாம் உனக்கு தேவையான்னு?" கேட்குறாங்க ராகவன். உடனே மலர் பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? நான் உங்க பேச்ச தான் கேட்கணும்னு நெனைக்கிறீங்க. இந்த வீட்ல நான் என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு எப்பயுமே உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்க முடியுமா? என் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு என் அம்மாகிட்ட பேசிட்டு இருந்தா, உடனே அ தேவையில்லாம என் வீட்ல இருக்க எல்லாரையும் ஏளனமா பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாகிட்ட பேசுறேன்னு கேள்வி கேட்குறீங்க. என் அம்மாகிட்ட கூட பேச முடியாத ஒரு நிலைமையில தான் உங்க வீட்ல இருக்கேன். நான் என்ன இங்க சந்தோஷமாவா இருக்கேன்? மறுபடியும் அழகுமதியால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுக்கு உதவி செய்றதுக்காக கிச்சனுக்கு வந்தேன். தங்கராஜ் பேச்ச கேட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நான் எப்பயுமே இந்த வீட்ல பொறுப்பான மருமகளா தான் இருந்திருக்கேன். ஆனா எப்பயுமே உங்க பேச்ச என்னால கேட்க முடியாது. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு என்ன நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்க. அழகுமதிக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு என்ன? எப்படியாவது அழகுமதிய இங்கிருந்து அனுப்பணும். அவங்க வீட்டுக்கே அழகுமதி போகணுன்றதுக்காக, பிரச்சனை செய்யணுன்றதுக்காக அழகுமதிய சமைக்க சொன்னீங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்பவாவது நீங்க அழகுமதிய புரிஞ்சுப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா மறுபடியும் இப்படி பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறீங்களே! இதெல்லாம் சரியான்னு கேள்வி கேட்கும்போது, "பாத்தியா ராஜலட்சுமி, பாத்தியா? தங்கராஜ் மாப்பிள வந்து இவ்ளோ பேசுறாரு. ஆனா மலர் வந்து நம்ம பேச்ச கேட்காம அழகுமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு எதிர்த்து பேசுறா." அப்படின்னு ரொம்பவே கோவமா மலர பலார்ன்னு வெளுத்து வாங்குறதுக்காக ராகவன் முயற்சி செய்றாரு. உடனே மலர் ரொம்ப கோவமா, இங்க அவங்களும் ராகவனுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக, "போதும் மாமா, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன்" அப்படின்னு ராகவன பலார்ன்னு வெளுத்து வாங்குறதுக்காக மலர் முயற்சி செய்யும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கராஜா இருக்கட்டும், இங்க ராஜலக்ஷ்மி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. "மலரு, என்ன மலரு?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அத்த, நானும் பொறுமையா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் தங்கராஜ் பேச்ச கேட்டு கேள்வி கேட்குறீங்க. இப்படி என்ன கேள்வி கேட்கணும், என்ன ஏளனமா பேசணும்னு நீங்க நினைக்கிறது மட்டும் இல்லாம, தங்கராஜும் இப்படி பிரச்சனை வரணும்னு யோசிக்கிறாரு. ஆனா இந்த குடும்பத்துக்காக உண்மையாவே சப்போர்ட் பண்ற என்ன புரிஞ்சுக்காம பேசினா எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா, இப்படிதான் நீங்க என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்பீங்க. இனி நீங்க என் பேச்ச கேளுங்க. நானும் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே! இத்தன வருஷம் ஆகுது. உங்கள எதிர்த்து பேசியிருப்பேனா? இல்ல தேவையில்லாம நான் தான் பிரச்சனை செஞ்சிருப்பேனா? நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்ததுக்கு, இப்ப ராகவன் மாமா இப்படிலாம் செஞ்சா எப்படி அத்த? எப்படி பொறுமையா இருக்க முடியும்? தங்கராஜ் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்ற நீங்க, என்ன புரிஞ்சுக்காம பேசினா, என்னையும் என் வீட்ல உள்ள எல்லாரையும் ஏளனமா பேசினா, நான் பொறுமையா இருக்கணுமா? நீங்க என்ன பலார்ன்னு வெளுத்து வாங்க முயற்சி செய்யும்போது, இப்பவும் நான் பொறுமையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களால தான் வீட்ல நெறைய பிரச்சனை வருது ராஜலட்சுமி அத்த. அழகுமதிக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். அழகுமதிகிட்ட கண்டிப்பா சந்தோஷமா பேச தான் செய்வேன். இதுல உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை செய்றீங்க? அது மட்டும் இல்லாம அழகுமதியும் இந்த வீட்டு மருமக. நான் வந்து உங்க பேச்ச கேட்கலன்னா, நீ இனி இந்த வீட்டு மருமகளா இருக்க முடியாது. உங்க வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னீங்கல்ல? அதெல்லாம் முடியாது. வேணும்னா பாக்யராஜ் வரட்டும். இதே மாதிரி பேசுங்க. பாக்யராஜும் சரின்னு சொன்னா, உடனே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். போதுமா? அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மலரு இப்படிலாம் பேசுற? அழகுமதி பேச்ச கேட்டு தான் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்ட. அப்படிதானே மலரு?" அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. "அத்தை, யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போனா போதுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப பேசுறீங்க. தேவையில்லாம பிரச்சனை செய்றீங்க. இனி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க பேசுறத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நானும் இந்த வீட்டோட மூத்த மருமக தான். எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கிடைக்கலன்னா, நானும் இப்படிதான் பேசுவேன்." அப்படின்னு மலர் ரொம்ப கோவமா பேசும்போது, இங்க ராகவன் பதில் பேசாம அமைதியா இருக்காரு. உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, "நீங்க எதுக்குங்க கோவப்படுறீங்க? பார்த்தீங்களா? மலர் வந்து இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாக்யராஜ் வரட்டும். இன்னைக்கு பாக்யராஜ் கிட்ட கண்டிப்பா நான் மலர பத்தி பேச தான் போறேன். மலர் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, உடனே தங்கராஜ், "பாத்தீங்களா ராகவன் மாமா? இப்பவும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு மலர் உங்கள எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம, இப்படி தேவையில்லாத வேலைய செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல. இனி மலர் இந்த வீட்ல இருக்கணுமா? வேண்டாமான்னு நீங்க தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். நான் கிளம்புறேன்." அப்படின்னு தங்கராஜ் உடனே அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே மலர் சொல்றாங்க,
பரவால்ல. நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்தாலும், நானும் எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிருவேன். ஏன்னா, இந்த வீட்ல இருந்து உங்க பேச்ச தான் கேட்கணும்னு இப்படி நான் கஷ்டப்படுறத விட, என் வீட்ல ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா இருப்பேன். நானும் படிச்சிருக்கேன். அழகுமதி மாதிரி என்னால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். ராகவிய நல்லா பார்த்துக்க முடியும். என் திறமை என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசி, தேவையில்லாம பிரச்சனை செய்றீங்கல்ல. நான் இந்த வீட்ல இருக்கணுமா, வேண்டாமான்னு நீங்க என்ன யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறது? என் வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இப்பவே நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு மலர் வந்து ராகவன் கிட்ட சொன்ன உடனே ராகவனும் ராஜலட்சுமியும் பதில் பேசாம ரொம்பவே அமைதியா இருக்காங்க. மலர் பேசின பேச்சால ராகவன் ரொம்பவே பதட்டமா இருக்காரு. நல்ல வேளை. மலர் மட்டும் பலார்ன்னு வெளுத்து வாங்கியிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். அப்படின்னு மலர் பேசின பேச்சால ரொம்பவே பதட்டமா இருக்காரு ராகவன். அழகுமதி தான் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டான்னு நெனச்சா, இப்ப மலரும் நம்மள எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாளே! என்ன செய்யன்னு தெரியலையே! அப்படின்னு மலர் பேசின பேச்சால மலர் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு ராகவன்.